வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இரும்பு சத்துக்கள் அதிகம் நிறைந்த பாலக்கீரை கடையல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 3 விசில் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்மளுடைய பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டாலே போதும். இது நல்லா கடைப்பட்டுரும். பாருங்கள், பருப்பு நல்லா கடைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம கழுவி நறுக்கி வச்சுருக்கிற பாலக்கீரையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்தாச்சு. கீரையை எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க. அதனால நம்ம பருப்பு மட்டும் குக்கரில் வேக வச்சுருக்குறோம். இதை ஓப்பன்லேயே தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். நல்லா நம்ம இதை கலந்து விட்டுறலாங்க. பாருங்கள், கீரை டக்குன்னு வெந்துருங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. காரத்துக்காக 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது நம்மளுடைய கீரையும் நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம இதை இறக்கிடலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை கடையில் பார்த்திங்கன்னா நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாங்க. இப்போது இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வணக்கி நம்ம குழம்புல இதை கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான பாலக்கீரை கடையல் ரெடி ஆயிருச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வாரத்தில் ஒரு 3 முறையாவது கீரை உணவில் எடுத்துக்கிடணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் இப்போ இந்த கீரை குழம்ப இட்லி கூட சாப்பிட போகிறோம். இது இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.